அவர் நமக்கா ஜீவன் தந்து அழித்தனரே. இந்த மீட்பு அவர் நமக்கா ஜீவன் தந்து அழித்தனரே. இந்த மீட்பு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செறிந்திருந்தவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் மிகவும் கடைசியான ஒரு தருணத்தில் நாம் வந்து நிற்கிறோம். எப்போது இயேசு கிறிஸ்து வருவார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இனி என்ன நடக்கும்? உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சட்டங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. யாருமே சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் தான் கொரோனா. இந்த நிலைமைக்கு நாம் வருவோம் என்று எந்த மனிதனும் ஒரு நாள் கூட நினைத்து பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளேயே சிறை போன்றிருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே மனிதன் இன்றைக்கு வந்திருக்கிறார். எது என்ன நடக்கும் என்றும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவைகள் எல்லாம் சத்திய வேதம் முன்னதாகவே எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களிலே கொள்ளை நோய் வரும், பூமி எதிர்ச்சி வரும், யுத்தங்கள் வரும், நாட்டுக்கு நாடு ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும் என்று அவர் வாழ்ந்த நாட்களில் சொல்லி போனார். ஆனபடினால் மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மகத்துவமான ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாத ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லை. இந்த சத்தியத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த சத்தியத்தை புரட்டுகிற அநேக வேத புரட்டர்கள் இன்றைக்கு உலகத்திலே மிக அதிகமாக காணப்படுகிறார்கள். நம்ம டிவிலையோ செல்லுலையோ இணையதளம் வழியாக பிரசங்கிக்கிற அநேக பிரசங்கத்தை கேட்கிறோம்.
அது பல பேருடைய பிரசங்கங்கள் எல்லாம் தங்களுக்கு தோன்றின வழியிலே அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இப்படித்தான் நடக்க வேண்டும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அரசாங்கம் சொல்லுகிறது, ஒருவன் சாலையில் செல்லும் போது எந்த தெருவில் போனாலும் சரி, எந்த மெயின் ரோட்ல போனாலும் சரி, ஒரு மனிதன் இடது பக்கமாய் செல்ல வேண்டும். ஸ்கூல்ல படிக்கும் போது, நாங்க படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. போகும்போது இடது பக்கமாய் போகணும், வரும்போது வலது பக்கமாய் வர வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ சட்டமும் அதைத்தான் சொல்லுகிறது. வாகனத்தில் போகிறவர்கள் இடது பக்கமாக செல்லவும், வருகிறவர்கள் வலது பக்கமாய் வர வேண்டும். இது இந்திய சட்டம். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கூட 144 தடை உத்தரவு என்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை மீறினா கைது அல்லது ஃபைன் என்று சொல்லி அரசாங்கம் நமக்கு சொல்லுகிறது. இதே போல நமக்கு ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறது, அதுதான் வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். இந்த சட்ட புத்தகத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி நடக்கும்படியாக ஒரு கிறிஸ்தவன் உட்பட வேண்டும். இல்ல நான் என் இஷ்டம் போலதான் நடப்பேன் அப்படின்னு சொன்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல. நடக்கலாம், ஆனால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன், உண்மை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன், சத்திய வேதத்தின்படி நடக்கிறவன் தான் உண்மை கிறிஸ்தவன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணுவதிலே, ஊழியம் செய்வதிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் என்று 5 விதமான ஊழியத்தை கொண்ட அநேகர் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் சத்திய வேதத்தை கைக்கொண்டு போதிக்கிற, சத்திய வேதத்தின்படி நடக்கிற அந்த உண்மையுள்ள மனுஷனைத்தான் தேவன் கிறிஸ்துவின் பிள்ளை என்று நினைவு கூறுகிறார். உலகத்துல அநேக கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து அவர்களுக்குள் இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஏதோ நாங்களும் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல சேர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். இங்கே நான் வாசிக்கும் போது அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு மனதில்லை. நல்ல ஆரோக்கியமான உபதேசம். ஒரு டாக்டர், ஒரு புண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அந்த டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர் கேட்பாரு, இது எத்தனை நாளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ இத்தனை நாள் இருக்கு, இப்படி இருக்குன்னு டாக்டர் சொல்லணும். சொன்ன பிறகு அந்த டாக்டர் அந்த புண்ணுக்கு மேல லைட்டா கிளீன் பண்ணி கட்டு போட்டு அனுப்பிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த புண்ணு ஆறாது, அது ஆரோக்கியம் அடையாது. ஆனால் இப்ப வேற ஒரு டாக்டர் எடுத்துக்கிடுவோமே, அந்த டாக்டர் போனோடனே இது எத்தனை நாளா இருக்கு, எப்படி வந்ததுன்னு விசாரிப்பார். கேட்டுட்டு அந்த புண்ணை இருக்கிற பழுப்பு சீல் உள்ள இருக்கிற கெட்ட நீரை எல்லாம் பிதுக்கி எடுத்து கிளீன் பண்ணி அவர் மருந்து போடுவார். அப்போ இந்த 2வது செய்த அந்த டாக்டருடைய முறை மிக அருமையானது. அது சீக்கிரத்தில் அந்த புண் ஆறக்கூடியது. அது ஆரோக்கியமான ஒரு செயல். முதல்ல செய்த அந்த டாக்டருடைய செயல் தற்காலிகத்திற்கு ஒரு வைத்தியம் செய்தது போல இருக்கும், ஆனா அது பிற்காலத்துக்கு வேதனை கொடுத்து கொண்டிருக்கும். இன்னைக்கு சத்திய வேதத்திலே அப்படிதான் ஆரோக்கியமா இருக்கிற உபதேசம் கொஞ்சம் கசப்பா இருந்த மாதிரி இருக்கும், கடினமா இருந்த மாதிரி இருக்கும். அதை கைக்கொள்வதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஆனா அது நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கும். ஆமென். அந்த நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கிற அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல், ஆரோக்கியமான உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கு அநேகர் என்ன செய்றாங்களா, செவித்தினர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதங்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு தங்களுக்கு விருப்பமாய் இருக்கிற உபதேசத்தை கைக்கொள்கிற கூட்டம் இன்றைக்கு பெருகிவிட்டது. வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை கைக்கொண்டு நட என்று சொல்லுகிறது.
அப்படி நடக்கும்போது எப்படிதான் நடப்பாங்கன்னா இப்படிதான் நடப்பான். ஆனா அவன் சொல்லுவான், நான் நேரா போய்கிட்டு இருக்கேன், நீ தான் கோணையா வர, நீ நேரா போட அப்படின்பா. அப்போ யார் தவறு செய்கிறார்? மதுபானம் குடித்துக் கொண்டிருக்கிறவன் தவறு செய்கிறான். ஆனா நன்றாய் நடக்கிறவனை பார்த்து சொல்றான், நீ போறது சரியில்லை, நீ ஒழுங்கா நடக்கிறான், ரோடு போட போனையா இருக்குங்கிறான். இவன் போட போனையா நடந்துட்டு ரோட போட போனையா இருக்குங்கிறான். இன்றைக்கு அநேக தங்களுக்கு ஏற்ற வசனங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அதன்படி நடந்து கொண்டு அதை செய்து கொண்டு தங்களுக்கு போகிற பாதையெல்லாம் சரி என்று சொல்லுகிறார்கள். சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷன் இதுதான் சரி என்று சொன்னால், நீ செய்வதுதான் தவறு, நாங்க செய்வதுதான் சரியா போயிட்டு இருக்கோம்னு சொல்றான். இவங்க எல்லாம் எந்த கூட்டத்தார் தெரியுமா? செவி திணறுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்றபடி நடக்கிற கூட்டத்தார். ஒரு ஸ்கூல்ல அந்த ஸ்கூல் ஒரு ஃபார்மட் வச்சிருக்காங்க. அதாவது பிள்ளைகள்னா ஷூ போடணும், சாக்ஸ் போடணும், டை கட்டணும், பெல்ட் போடணும், பேட்ச் வச்சுக்கணும், இந்த கலர் யூனிஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லா வச்சிருக்காங்க, சட்டத்திட்டம். அந்த ஸ்கூலுக்கு அதான் ஃபார்மட். அதன்படி போனா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்ல நான் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு இந்த ஸ்கூலுக்கு வருவேன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துல ஏற்க மாட்டாங்க, நீ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போட்டுருவாங்க. அப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டம் இருக்கிறது. வேதத்திற்கு ஒரு சட்டத்திட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி நடந்தால்தான், இதை செய்து கொண்டால்தான். உபாகமம் 28:1 சொல்லுது. அதுல கடைசியில் இருக்கிற வார்த்தையை மட்டும் நிறைய பேர் மாற்றத்தமா எடுத்துக்குவாங்க. உன்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். அப்படிதானே? சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். எப்படி மேன்மையாக வைப்பார்? மேல இருக்கிறதெல்லாம் வேண்டாம், கீழே இருக்கிறது மட்டும் போதும். சோறை மட்டும் போட்டு குழம்பு ஊத்தாம சாப்பிட முடியுமா? வெறும் அரிசியை மட்டும் சோறு மாதிரி ஆக்கிட்டு அதை சாப்பிட முடியுமா? முடியாது. குழம்பு தேவைப்படுது, கூட்டு தேவைப்படுது. அப்போ வசனங்கிறது வாக்குத்தத்தங்கிற விஷயத்துல வாக்குத்தத்தத்தை மட்டும் நான் எடுத்துக்குவேன். மேல இருக்கிற கை கொள்ள வேண்டிய விஷயத்துல எனக்கு வேண்டாம். என் கட்டளைப்படி நடந்தால், செவி கொடுத்தால், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், அதன்படி நடந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பரலோகத்தை திறந்து வச்சிருக்கிற ஏதோ சந்த மாதிரி இல்ல, எல்லாரும் உள்ள போயிடலாம், போக முடியாது. சத்தியத்தை கை கொடுக்கிறவங்க தான் போக முடியும். இன்றைக்கு அநேக உபதேசங்கள், வித்தியாசமான உபதேசங்கள் வந்து மனுஷனை மயக்கி கொண்டிருக்கிறது. அதுல 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 4:4 வாசிக்கும் போது, சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், அந்த காலத்துக்குள்ளே இப்போ வந்திருக்கோம். சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற மாதிரி யாருக்கும் விருப்பம் இல்லை. எங்க ஆசீர்வாதமான பிரசங்கம் கேட்கிறோமோ அங்க போவோம். யார் கடினமா பேசுறாரோ அந்த பிரசங்கத்தை கேட்காத தயவு செய்து. அது யூடியூப்லயா இருக்கட்டும், வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லயா இருக்கட்டும், டிவிலயா இருக்கட்டும், எங்கேயாவது பொதுக்கூட்டம் நடக்கட்டும், அங்கேயாவது இருக்கட்டும், அவர் கொஞ்சம் கடினமா பேசுறாருன்னா எழுப்பி வந்துட வேண்டியது. செல்லுல பார்த்துட்டு இருந்தா, டிவியில பார்த்துட்டு இருந்தா அப்படியே உடனே மாத்திர வேண்டியது. அந்த பிரசங்கம் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு வேண்டாம் என்று தோணும், ஒரு நாள் வரும், அன்றைக்குத்தான் தோணும், ஐயோ அன்றைக்கு அந்த போதகத்தை நான் வெறுத்தேனே. அந்த தீக்குள்ள போன பிறகு திரும்பி வர முடியாது. அன்னைக்கு என்னதான் ஃபீல் பண்ணாலும், இயேசுவே என்னை மன்னியும் மன்னியும் என்று கதறினாலும் அந்த நரக குழியிலிருந்து அவர் எடுக்க மாட்டார். இன்றைக்கு இந்த உபதேசத்தை கேட்கிறதுக்கு இந்த பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு மருந்து அரைச்சு கொடுக்கும் போது அது ரொம்ப கசப்பா இருக்கும். வாரத்துல ஒரு நாள் கட்டாயம் குடிக்கணும். அது வீட்டுல எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது, எல்லாரும் குடிக்கணும். அந்த மருந்து அரைக்கிற நாள் வந்தா, அந்த நேரம் வந்துச்சுன்னு சொன்னா வீட்டுல இல்லாம எங்கேயாவது இருந்தா பரவாயில்லையே என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன் அவ்வளவு கசப்பு? தாய்க்கு தான் தெரியும் பிள்ளைக்கு எந்த மருந்தை கொடுத்து எப்படி வளர்த்தா அந்த பிள்ளை நன்றாக இருக்கும். தாய்க்கு தெரியும், ஆண்டவருக்கு
தான் தெரியும். எந்த உபதேசத்தை கொடுத்து என் பிள்ளையை சிரிச்சித்து நேர்வழியில் நடத்தினால் அது சரியாக இருக்கும், என்னிடத்தில் வந்து சேரும் என்று அவருக்கு தான் தெரியும். இன்றைக்கு அப்படி இல்லை. எனக்கு என்ன, இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படிதான். எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கித்தா, செல்போன் வாங்கித்தா, இந்த பைக் வாங்கித்தா, இந்த இசட் பைக், இந்த பேர் சொல்லி இந்த மொபைல் வாங்கித்தா, இந்த கலர் ட்ரெஸ் தான் வேணும், இந்த மாடல் தான் வேணும், இந்த ஸ்கூல்ல தான் நான் படிப்பேன், இந்த காலேஜ்ல தான் நான் படிப்பேன், இந்த சர்ச்சுக்கு தான் நான் போவேன், இந்த ஸ்டைல்ல தான் நான் இருப்பேன். எல்லாம் இப்ப அவங்களுடைய விருப்பம். பெற்றோர் கேட்கறதுக்கு முன்னாலே அவங்க அட்வான்ஸா சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் எனக்கு சாப்பிடுவேன். பிள்ளைகள் நூடுல்ஸ் கேட்டா உடனே நூடுல்ஸ், மேகி கேட்டா மேகி, அப்புறம் லேஸ், என்னென்ன உண்டோ எல்லாம். அதை அடிக்கடி நல்ல சமூக ஆர்வலர்கள்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காதீங்க, கடலை வாங்கி கொடுங்க, சிறுதானிய வகைகளை வாங்கி கொடுங்க, வீட்டில் ஏதாவது நீங்க செய்து கொடுங்கன்னு சொல்றாங்க. எதற்கு? உடல் நலம் கேடு வராமல் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையோடு, இன்றைக்கு அக்கறையோடு பிரசங்கம் பண்ணுகிற பெரிய பெரிய மூத்த போதர்களை தூக்கி வீசிவிட்டு இளம் வாலிபர்கள் ரத்த துடிப்பில் குதித்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை கைக்கொள்ள மாட்டதில்லை, ஒரே ஆட்டம் பாட்டம் தான். ஒரு Facebookல நினைக்கிறேன் ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் அழகாக சொன்னார். இந்த பாஸ்டர் இன்றைக்கு ஆராதனைக்கு பல மணி நேரங்கள் கொடுக்கப்படுகிறது, தேவ செய்திக்கோ சில மணி துளிகள் கொடுக்கப்படுகிறது. ஆராதனைக்கு 1.5 மணி நேரம், பிரசங்கத்துக்கு 3/4 மணிக்கூர். தேவனுடைய வார்த்தை சுருக்கமா இருக்கணுமா, ஆராதனை ரொம்ப நீளமா இருக்கணுமா? இன்னைக்கு ஆராதனைன்னு சொல்லி பலவிதமான ஸ்டேஜ் போட்டு பல கலரா மின்ன விட்டு பயங்கரமான ஒரு கொண்டாட்டத்தை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஏப்ரல்ல சாவாமை அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்தணும்னு பிளான் போட்டாங்க. அந்த கூட்டமே செத்து நிற்போம். சாவாமை அப்படின்னு போட்டு ஒரு மீட்டிங் போடணும்னா அந்த கூட்டத்துக்கு ஆண்டவரை தடை போட்டுதான் கிடைக்கும். என்ன கொண்டாட்டம், என்ன ஆட்டம்! மனுஷன் சத்தியத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறதை விட இப்படிப்பட்ட ஆட்டங்களை தான் மனிதன் விரும்பி கொண்டிருக்கிறான். சுய இச்சைக்கு தேவையான போதனை இன்றைக்கு கிறிஸ்தவம் தெரிந்து கொண்டிருக்கிறது. கடிந்து உபதேசம் பண்ணுகிற அந்த போதனை கண்டால் இவர் சரியில்லை என்று ஒதுக்குகிறான். இவருடைய பிரசங்கம் ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. இதுக்கு என்ன சந்தோஷம்! வேண்டா பஸ்ஸா ட்ரெயினா எதுல ஏறினாலும் போவாங்க. வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மையாய் வைப்பார்னா அங்க பெரும் திரள் கூட்டம். நீ பாவம் செய்யற மனம் திரும்பு அப்படின்னு சொன்னா அங்க 4 பேர் வந்திருக்காங்க. ஏன்னா கண்டித்து உபதேசம் பண்ணுறதை பிடிக்கவில்லை, கசப்பான மருந்து பிடிக்கல. எங்க அம்மா அன்னைக்கு மருந்து கொடுத்தப்போ அப்ப எனக்கு உணர்வில்லை, ஆனா நான் வளர்ந்த பிறகுதான் தெரியுது அன்றைக்கு கொடுத்த மருந்து நமக்கு நல்ல ஒரு ஔஷதம், நம்முடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியம். இன்றைக்கு நாம் நல்லா இருக்கிறோம், பலவிதமான வியாதிகளுக்கு நாம் விளக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்மை பேணி காத்த முறை ஆண்டவர் பல கடினமான சத்திய காரியங்களை பல ஊழியர்கள் மூலமாய் சொல்லி எதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்? உன்னை பேணி காக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி. நீ விட்டா வெளியே போயிருவ. எனக்கு அதிகமா சிரிப்பு வருகிற சம்பவம் என்னன்னு சொன்னா, நாயை செயின் போட்டு வாக்கிங் போறவங்க கையில பிடிச்சுக்கிட்டே போவாங்க. அது என்னது? நாய். ஒரு நாய். இந்த நாய கையில செயின போட்டு, அந்த கழுத்து நாய்க்கு கழுத்துல செயினை போட்டு கையில பிடிச்சுக்கிட்டே போறாங்க. வாக்கிங் போயிட்டு அப்புறம் அவங்க போற தூரம் வரைக்கும் கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து திரும்பி அதே மாதிரி வீட்டுல கட்டி போடுறாங்க. எதுக்கு? அட்லீஸ்ட் ஒரு நாய் தானே, சும்மா விட வேண்டியதானே. விட்டா அதை ரசிக்கிறோம், எங்க போகுதுன்னே தெரியாது, ஓடிடும்.
இஷ்டம் போல அடைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அடையிறதுக்கு அது வசனம் சொல்லுது, இஷ்டம் போல அடையிறதா நீ வேசி பிள்ளையா இருப்ப. வேசி பிள்ளையா பேருக்காக ஆண்டவர் கண்டிப்பாக போட்டு கண்ட்ரோல் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவீரா? இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத. அப்போ நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. நமக்கு ஒரு தெளிவு தேவை. இன்னைக்கு மன தெளிவுள்ளவங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் தெரியல. மன தெளிவு நமக்கு வேண்டும். எந்த உபதேசத்தை நாம் கை கொள்கிறோம், சத்தியத்தின்படி எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், எந்த சபையை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், நமது போதகர் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார், நமக்கு ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு போனோம் என்றால் அந்த சுவிசேஷ கூட்டத்திலே அந்த ஊழியர் எப்படி பிரசங்கம் பண்ணினார், அவருடைய எடுத்த வசனங்கள் என்ன, அவர் சத்தியத்தின்படி நடப்பதற்காக போதிக்கிறாரா, இல்லை காணிக்கைக்காக போதிக்கிறாரா, இல்லை கூட்டம் பெருகிறதுக்காக போதிக்கிறாரா, இல்லை தன்னுடைய பெயர் புகழ்ச்சிக்காக பிரசங்கம் பண்ணுகிறாரா, இதையெல்லாம் சோதித்தறிய வேண்டும். பவுல் தீமோத்தேயுவை சொல்லும்போது அழகா சொல்லியிருக்கிறார், நீ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. பாட்டு பண்ண கூட தெளிவு வேணும். பாட்டு பாடும்போது அந்த பாட்டு அப்படியே சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுலயும் உனக்கு கவனம் வேணும். இது சினிமா டியூன்லயே அப்படியே இப்ப பாட ஆரம்பிச்சிட்டான், அதே மியூசிக் அப்படியே வாசிக்கிறான் உள்ள. ஆண்டவருடைய பிள்ளை காப்பி அடிச்சு செய்யணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எல்லாவற்றையும் அவன் தான் உண்டாக்கி இருக்கிறார். அவன்கிட்ட இருந்துதான் வாங்கி நம்ம போட்டு வாசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 5ஆம் வசனம் சொல்லுது, தேவ பக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இன்னைக்கு விலகுன்னு சொன்னா ஒரு பெரிய திரள் கூட கூடிக்கிட்டே இருக்கு. சத்தியத்தை கை கொள்ளாத ஒரு மனுஷனுடைய கூட்டத்தை விட்டு நாம் விலக வேண்டும். ஒரு இப்ப பாருங்க, கொரோனா, இவனுக்கு கொரோனா இருக்கு அப்படின்னு சொல்லி கொரோனாவே வேண்டாம், சும்மா சாதாரணமா ஒரு ஆள் அப்படின்னு தும்பிட்டுனாவே ஐயோ இவனுக்கு கொரோனா இருக்கும் விலகிடணும். பஸ்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு ஆள், ஒரு கூட்டமா இருக்குங்களா, திடீர்னு ஒரு ஆள் அப்படியே இருந்த இடத்துல இருந்து வாந்தி எடுத்துரும். வாந்தி எடுத்த உடனே வாந்தி எடுத்தீங்களா அப்படின்னா தடவிட்டு பக்கத்துல பாத்துக்கிட்டாங்க இருப்போம். ஐயோ அவர் வாந்தி எடுக்கிறாரு. அங்க எவ்வளவு நீங்கி போக முடியுமா, விலகி போக முடியுமா, அவ்வளவு விலகிடுவோம். ஏன் மேல தெரிச்சிடும். அந்த உணர்வு இருக்கு, அந்த உணர்வுல அதிகமாவே இருக்கு. குடிக்கும் போது தண்ணிய குடிக்கிறோமா, இல்ல சாக்கடை தண்ணிய குடிக்கிறோமா, அதெல்லாம் உணர்வு இருக்கு. சாக்கடை தண்ணியை கொண்டு வரும்போதே ஸ்மெல் வரும். அது என்ன இப்படி ஸ்மெல் அடிக்குது என்னன்னு பாரு, தண்ணியில ஏதோ, அதெல்லாம் கவனம் இருக்கு. குடிக்கும் போது, திங்கும் போது, உடுக்கும் போது, நடக்கும் போது, வண்டி பஞ்சராயிடுச்சு, பஞ்சராயி ஓடுது அப்படின்னா அதெல்லாம் உணர்வு இருக்கு. வண்டி எப்படியோ ஆடிட்டு போகுது, உணர்வு இருக்கு. சத்தியத்துல நடக்கிற விஷயத்துல மட்டும் உணர்வு இருக்கு. அப்ப அங்க என்ன நடக்குது, யாரோ ஒருத்தர் மயக்கி வச்சிருக்கான். யாரவன்? மனக்கண்களை குருடாக்குகிறவன். அவன் எப்படியாவது சத்தியத்தை விட்டு விலக வேண்டும், கட்டுக்கதையை கேட்கணும். ஆராதனை நடக்குது, சரி அவர் பிரசங்கம் பண்ணுவார்னு பார்த்தா திரும்பியும் பிரசங்கத்துக்கு வசனமே எடுக்கல, ஆனா எடுத்து வச்சு என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு திரும்பியும் பாட்டு பாடி, ஆட்டம் ஆடி, டான்ஸ் ஆடி, இதுலயே நம்ம
போய்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சத்தியத்தை போதிப்பார்? அவரை தான் தூக்கி மேல உயர்த்தி வச்சிருக்காங்க மக்கள். இவர் தான் நல்ல பாஸ்டர். ஆமா, இன்னைக்கு நல்ல பாஸ்டர் தான். நியாய தீர்ப்பின் நாள் வரும்போது தெரியும் அவர் நல்ல பாஸ்டரா பொல்லாத பாஸ்டரா. இன்றைக்கு மக்கள் அநேகர் சுய இச்சைக்கேற்ற தங்களுடைய நலனுக்கேற்றவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. எந்த போறோட தெரியல. சில நேரம் பாருங்க, நானே கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் போது அவசரமா ஓடி ட்ரெயின் ஏற வேண்டி இருக்கும். அப்போ நமக்கு நினைவெல்லாம் ட்ரெயின் போயிருந்தேங்கிற நினைவுல போய் ஓடி ஏற செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. சில நேரம் நான் ஏறிட்டு கூட யோசிக்கிறேன், அந்த வண்டி தானா அப்படின்னு திரும்ப போர்டெல்லாம் இறங்கி பார்த்துட்டு, ஏன்னா நம்ம அவசரத்துல ஓடி ஏறிடுவோம். அது எங்க போற வண்டினே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சபை பரலோகத்துக்கு நேரம் நடத்திக்கிட்டு இருக்கா ஜனங்களை. இந்த கூட்டம் நச்சீரி கூட்டம் என்ன சூப்பர் நேச்சுரல் திருவிழா. இது நேரம் பரலோகத்துக்கு தான் போகுதா இல்ல வேற எங்கேயும் போகுதா? பார்த்து அந்த வண்டியில ஏறு, பார்க்காம ஏறி நீ வழியிற்கு போயிடாத. இன்னைக்கு பார்க்கறதுக்கு நேரமே இல்லை. ஏன் காதுல என்ன சத்தம் கேட்குது? வாலா காதல் உன்னை தலையாக்குவா. ஏன்னா இங்க உயர்த்துவா மேன்மை கொடுக்கிற இந்த சத்தம் கேட்ட உடனே பஸ் எந்த வண்டி அதெல்லாம் பார்க்கல. ஏன் நான் மனுஷன் அது முடிவில் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அதை கவனித்து ஏறினால் கர்த்தரிடத்துல போயிடலாம். அல்லேலூயா. ஓகே, நான் வாசிக்கும் போது தேவ பக்தியின் மேசத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அது பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஒருத்தர் பாருங்க, எப்ப டிவியில பிரசங்கம் பண்ணாலும் அவருடைய பிரசங்கத்தை நான் சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன். செழிப்பை பத்தியே பிரசங்கம் பண்ணி கொடுத்தார். ஒரு நாள் அவர் கண்டிச்சு பேசுறதை என் காதுல கேட்கவே இல்லை. இன்னைக்கும் ஒரு பிரசங்கம் பண்றாரு, செழிப்பை தான் பேசுறாரு. வெளியில மீட்டிங் போக அங்கேயும் செழிப்பை தான் பேசுறாரு. எங்க பார்த்தாலுமே செழிப்பு செழிப்பு செழிப்பு. செழிப்பு எப்படி வரும்? முதல்ல காடா இருக்கும், அது ஒன்றுக்கு உதவாத நிலமா இருக்கும். அதை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அதற்கு குறிப்பிட்ட நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் அதை செலவு செய்து மனிதன் அதற்காக கட்டுமையாய் உழைத்து அதை செழிப்பான நிலமாய் மாற்றுகிறான். இவங்க எடுத்த உடனே மேல போன உடனே மாங்காய் தேங்காய் திண்டு வந்துருவான். அது எப்படி வந்துச்சு? செழிப்பாவே இருந்துச்சா? ஒரு மனுஷன் ஒரு தோட்டத்தை வாங்குறான்னா, இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உடம்புலாவே இருக்கும். அது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பயங்கர உடம்புல எங்க திரும்பி பார்த்தாங்க நல்ல ஒரு தென்னை மரமோ இதையும் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த இடங்களை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வேதனையா இருந்தது. அப்ப அந்த இடத்த ஒரு தென்னந்தோப்பா மாற்றணும் அப்படின்னு சொன்னா சாதாரணமா முடிச்சுமா? அதற்காக எவ்வளவு பாடுபட்டு பிரயாசப்பட்டு பல வருஷங்கள் காத்திருந்தா தான் அந்த தேங்காய் பறிக்க முடியும். இப்ப பிரசங்கம் பண்றான், அவ்வளவு பேரும் நேரே போய் தேங்காய் பறிச்சிடறான், மாங்காய் பறிச்சிடறான். எப்படியா இருக்க முடியுது உங்களுக்கு? செழிப்பான உபதேசத்தை கேட்டோடனே அப்படியே செழிப்பா உங்களுக்கு வீட்டுல வந்து கொட்டிடுமா? கொடுக்குற தெய்வம் கூரை வச்சு போடுறோம் அப்படி ஒரு பழமொழி சொன்னாங்க, அதுவே கொட்டிடுமா? ஒரு குழந்தை பிறந்தா கூட அது வளர்றதுக்கு பல வருஷம் ஆகுது. அது திருமணம் ஆகிறதுக்கு குறைஞ்சது 25 வருஷங்கள் ஆகணும். அதுக்கு திரும்ப குழந்தை கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் காத்திருக்கணும். இவங்க எல்லாம் போனோடனே சாப்பிட்டு வந்துருவாங்க. சூப்பர் மார்க்கெட்ல இருக்குல்ல, எல்லாம் போனோடனே அப்படியே பேஸ்கெட்ல எடுத்து போட்டு கொண்டு வந்து வெளில வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அந்த நேரத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது அப்படியே இல்ல. சத்தியம் என்பது மிகவும் கடினமான ஒரு பாதை தான். ஆனா அது நித்தியத்துல சேர்ப்போம். அல்லேலூயா. சுகமாயிருக்கிற மாதிரி இங்க எல்லாமே இருக்கும், ஆனா கடைசியில பாதாளத்துல சேர்த்தோம். இயேசு சொல்லும்போது தெளிவா சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இந்த வசனத்தை சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் விட்டு வெறுத்துன்னு சொன்னா அப்ப நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவியா? வெறுத்துட்டு போயிருவியா? உன்னால முடியுமா?
உன் மனைவியை விட்டுருவியா, உன் பிள்ளையை விட்டுருவியா, எல்லாத்தையும் விட்டுருவியா? இந்த கேள்வி மட்டும் கரெக்டா கேட்க தெரியுது. விட வேண்டியது எதை விடணும், வெறுக்க வேண்டியது எதை வெறுக்கணும் அப்படிங்கிறது யாரும் தெளிவா சொல்லி கொடுத்துருக்காரு. அது இப்ப என் பிரசங்கம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை. அப்போ நாம் எதை விட்டு விலக வேண்டுமோ அதை விட்டு விலக வேண்டும். அங்கே 13:14 சொல்லுகிறது, பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போக பண்ணுகிறவர்களாயிருந்து மேன்மேலும் கேடு உள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவர்கள் நிலைத்திரு. மோசம் போக்குறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. அது மோசம் போக்கிட்டே தான் இருக்கும். அது எப்படா தனக்குன்னு ஒரு ஆள் கூட்டத்தை சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு திருச்சபையில 3 லட்சம் பேர், இல்ல 5 லட்சம் பேர், இல்ல 50,000 பேர், இல்ல 5000 பேர், இல்ல 500 பேர் அப்படி இருக்கிறாங்கன்னா சாத்தானுக்கு கண்ணெல்லாம் அங்கதான் இருக்கும். 4 பேர் இருக்கிற இடத்துல இருக்காது. அவனுக்கு திரள் கூட்டத்துல இருக்கும். எதுக்கு தெரியுமா? அந்த பாஸ்டரை தன்னுடைய வலைக்குள்ள விட வச்சுட்டா அந்த இருக்கிற அவ்வளவு திரள் கூட்டத்தையும் நம்ம சம்பாதிச்சிடலாம். நம்ம பிளான் போடுறான். மோசம் போகக்கூடிய ஒரு வழியை அவன் செய்கிறான். அதற்கு துணை போகிற ஒரு ஊழியக்காரன் அவ்வளவு ஆத்துமாக்களை அந்த திசைக்கு திருப்பி போயிடுறான். எனக்கு பயமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லி தங்களுக்கு தேவையான வார்த்தையை பிரசங்கம் பண்ணி இந்த மக்களை நயவஞ்சகமாய் அவர்களோடு சேர்த்து கொண்டு போய் விடுவார்களே அப்படிங்கிற பயமா. யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனா சத்தியத்துல சரியா நடக்கல அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வைத்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உண்டு. ஆமென். எவனோ எப்படி போய் போற நமக்கு என்ன அப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய நிலைமையும் அந்த உபரிதான். ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். என்ன கேட்பார்? உனக்கு தெரியும்னா நீ ஏன் சொல்லல? துன்மார்க்கனை துன்மார்க்கன் என்று எச்சரி. அவன் கேட்டா கேட்டு கேட்காம போட்டு அவன் கேட்டால் மட்டும் திருத்தினால் மட்டும்தான் அவன் பிழைப்பான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு தெரியும். ஆனா துன்மார்க்கனுக்கு நீ செய்கிறது துன்மார்க்கம் என்று அவனுக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு அநேகர் குருட்டுக்களை போல அப்படி யார் சொன்னாலும், யார் எந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும், எந்த சுவிசேஷகர், எந்த தீர்க்கதரிசி யார் பிரசங்கம் பண்ணாலும் எல்லாம் சூப்பர்னு போற கூட்டம் நிறைய இருக்கு. எமில் ஜெபசிங்கர் நினைக்கிறேன் அருமையான ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அவர் பாட்டு தான் நினைக்கிறேன். நந்தையில் செய்தாடுகளை எங்கிலும் கோடா கோடியுண்டே, சிந்தையில் ஆன்மவாரமுண்டே, சேரி திருச்சபை அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார். இன்றைக்கு எல்லாரும் அழைக்கிறாங்க. அங்க கூட்டம் நடக்கு, இங்க கூட்டம் நடக்கு, அங்க வாங்க இங்க வாங்க, எல்லாம் போக தெரியுது. இயேசு அழைக்கிறாரு. இது பேர் அப்படி வச்சிருக்காங்க. அது வேற குழப்பம். இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு கண்ணீரை துடைக்கிறார், இயேசு பாதுகாக்கிறார், இயேசு பராமரிக்கிறார். நம்ம எதை சொன்னாலும் அந்த பேரோட ஊழியத்தை சொல்றோமோங்கிற நிலைமையும் வந்துடும். நான் அதை சொல்ல வரல. இயேசு கிறிஸ்து அவர் சத்தியத்தின்படி நடக்க நம்மை அழைக்கிறார். அருமையான ஒரு பழைய பாட்டு இருக்கு. வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவரே வருவீரே சுவண்டையிலை பாரு. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே என்னென்னே வாருங்கள். இப்ப நிறைய பேர் ஊழியத்தின் அண்டையும் பாஸ்கர் அண்டையும் இவாஞ்சலிஸ்ட் அண்டையும் தீர்க்கதரிசி அண்டையும் தான் ஓடி ஓடி போறான். கிறிஸ்துவ அண்டை போனோம். சத்திய வேத புத்தகம் கையில் இருக்கிறது, எடுத்து வாசி. அவர் உன்னோடு பேசுவார். எந்த பாஸ்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பாஸ்டரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. பழைய காலத்துல எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரு காரியத்தை சொல்லணும்னா அவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க, எச்சரித்திருக்கிறார்கள். ராஜாக்கள்
நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று பல காரியங்களை பேசியிருக்கிறது. இன்றைக்கு அப்படி இல்லை, அப்படியே ட்ரெண்ட் மாறிடுச்சு. மக்கள் தேடி தேடி அந்த தீர்க்கதரிசியை தேடி ஓடு, இந்த தீர்க்கதரிசியை தேடி ஓடு. என்ன ஜோசியமா கேட்க போறீங்க? ஜோசியம் கேட்க போறாங்க. கர்த்தர் எங்களுக்கு என்ன சொன்னார் பாஸ்டர்? கர்த்தர் எங்களுக்கு என்ன சொன்னார் பிரதர்? அவர் சொல்றதை நீ கேட்காமையே சொல்லிடுவார். பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கணும், இல்ல குளிக்க வைக்கணும், இல்ல ஸ்கூலுக்கு போக சொல்லணும், இல்ல எதையாவது செய்ய சொல்லணும். பிள்ளை வந்து அம்மா அதை செய்யட்டுமா, அம்மா இதை செய்யட்டுமா, அப்பா இதை செய்யட்டுமா கேட்டுக்கிட்டா இருக்கு. பிள்ளை கேட்கறதுக்கு முன்னாடியே தாயோ தகப்பனோ, ஏமா நீ பழுதி, நீ குளிச்சுட்டு வா, நீ சாப்பிடணுமா, நீ துணி உடுக்கணுமா, நீ ஸ்கூலுக்கு போகணுமா, வேன் வரப்போது இல்ல, இதெல்லாம் யார் சொல்றா? தாயோ தகப்பனோ முன்னமே சொல்லுகிறார்கள். நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு மனசு இல்லை. எடுத்த உடனே போன பண்ண ஒரு கால் சென்டருக்கு அடிக்கிற மாதிரி ஒரு ஜெப ஊழியத்துக்கு ஏதோ ஒன்று அடிக்கணும். ஜெபம் பண்ணிட்டு எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு என்ன சொன்னார்? என்ன ஆண்டவர் என்ன பக்கத்திலே பார்த்துருக்காரு, நீ சொல்ல சொல்ல கேட்டு சொல்றதுக்கு சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு மனம் இல்லை. மோசம் போக்குகிறவர்கள் இன்றைக்கு அநேகர் எழுப்பி விட்டார்கள். டிவி வழியா ஏகப்பட்ட ஊழியர்கள், ஏகப்பட்ட பேர் போட்டவனே கீழே போட்டுவான் பேங்க் நேம். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய முகவரி இங்க. கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை ஒரு வாழ்க்கையிலே செய்ய போகிறார். கணக்காக திகையாத கீழே பேங்க் டீடைல்ஸ், உங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய விவரம். இதுல முடியும். இதுக்கு கர்த்தர் அழைக்கல. இதை பார்த்துக்கிட்டு நீ ஐயோ நல்ல வார்த்தை சொல்லிட்டாரு, ஒரு 1000 ரூபாய் அனுப்பு, இல்ல 10,000 ரூபாய் அனுப்பு. உன் காணிக்கை அங்கீக இருக்கப்படாது. நீ திருந்தனக்கா, நீ முதல்ல குணப்படாம நீ காணிக்கை கொடுத்தா கர்த்தருடைய மாமகனே பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாழும் கூப்பிடப்பட்டது. காணிக்கை கூட பரவந்து மட்டும் பேர நினைச்சாரு மக்கா மாட்டிக்கிட்ட. சரியா? நீ சத்தியத்தின்படி நடக்கிறவங்க மட்டும்தான் பரவந்து போக முடியும். காணிக்கை யாருக்கு யாருன்னா தோணுதோ எல்லாம் அனுப்பிடுறது. மனசுல ஒரு நிம்மதி இருந்தது, பரவது போயிடும். போகட்டா, ஒரு நாள் போகட்டா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியமான். எந்த மார்க்கத்தில் இருக்கா, எந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று நீ உன்னை சிந்தித்து பார். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லி போயிருக்கிறார். 24ஆம் அதிகாரம் 4:5 சொல்லுது, இயேசு அவர்களுக்கு பிரேதமாக ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு எச்சரிக்கை குறித்து பேசிட்டா அப்படியே மனுஷனுக்கு கோபம் வந்துருது. இவரு ஆமா இப்படிதான் பேசுவார், அப்படி பேசுறாரு. நீ எச்சரிக்கையா இருக்கு, ஆத்மாவை தப்பித்துக் கொள்ளுவா. இந்த உலகத்துல இருந்து கொண்டு போகிறது ஒன்றே ஒன்று, வேற ஒன்றுத்துக்கு இந்த உலகமும் உதவாது, இங்க இருக்கிற ஒரு பொருளும் உதவாது, எதுவுமே உதவாது. ஒன்னே ஒன்று மட்டும்தான் நடக்கும். உள்ள இருக்கிற ஆத்மா மட்டும்தான் ஒண்ணு மேல போகும் பரலோகத்துக்கு, இல்லைன்னா கீழே நரகத்துக்கு போகும். இது ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். வேற இந்த உலகத்துல பார்க்கிறதா இருந்தாலும் சரி, பறக்கிறதா இருந்தாலும் சரி, திக்கிறதா இருந்தாலும் சரி, உடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒன்றுத்துக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை. விண்வெளியில போய் அங்க கூடு கட்டி, அங்க ஒரு வீடு கட்டி, அங்க வாழலாம் சொல்லி மனுஷன் ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கும் வசனம் சொல்லுது, நீ நட்சத்திரங்களுக்குள்ளே போய் கூட்டை கட்டினாலும் அங்க இருந்து உன்னை விழல் பண்ணுவேன். அங்க இருந்து தட்டி விட்டுவாரு. ஒண்ணுத்துக்கு பிரோஜனம் இல்லை. நீ எங்க போய் நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா, உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்னாலும் கடைசியில் உனக்கு அழிவு. நீ ரட்சிக்கப்பட்டா, நீ மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் உனக்கு பாக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கள்ள உபதேசங்களில் வாஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலைக்கு முகரப்பட வேண்டாமா ஒரு ஆள் சொல்லுது. அப்புறம் நீங்க
எப்படி வேணாலும் துணி போட்டுக்குவாங்க. நீங்க லேடிஸ் டி-ஷர்ட் போட்டு வந்தாலும் சரி, ஜீன்ஸ் போட்டு வந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். வஸ்திரம் நமக்கு பெருசல்ல, மனசு இருதயம் தான் சுத்தமா இருக்கணும். எனக்கு என்ன தெரியுமா தோணுது, குழம்பு வைக்கும் போது நல்ல தண்ணியை ஊத்துறதுக்கு பதிலா சாக்கடை தண்ணியை கொஞ்சம் ஊத்தி குழம்பு வச்சா அதுவும் குழம்பு தானே. அதுல கொஞ்சம் குழம்பு வச்சு தின்னலாமா? கண்ட பயில பொல்லா ஆவி பிடித்தவன் இவர்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று நாம் என்ன செய்யணும்? பகுத்தறிய வேண்டும். என்ன ஆவியில உணர்ந்த வாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒற்றியோகம் 4:1 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள், சோதியுங்கள். பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்த பிரசங்கத்தை கேட்டு மயங்கிடக்கூடாது. வாக்குத்தத்த வசனம் வந்தோடனே அப்படியே மயங்கிடக்கூடாது. பரவாயில்லையே, இவங்க தலைக்கு துணி போட வேண்டாம்னு சொல்றாங்க, பரவாயில்ல, இவங்க நம்ம கேர்ள்ஸ், இவங்க எந்த துணி வேணாலும் போட்டுட்டு வா, அப்ப அவங்க நம்ம கோஷ்டி, நமக்கு ஏத்த ஊழியக்காரங்க. நீ எப்படி வேணாலும் மாடலா கொண்ட போட்டுட்டு வா, இல்ல பியூட்டி பார்லர் போய் மேக்கப் போட்டு வா, இல்ல முடி எப்படி தொங்க விட்டு வெட்டிட்டு வா, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த பாஸ்டர் உனக்கு பிடிக்குது, இன்ன ஆவி உள்ளவனுக்கு நீ சோதித்து பார். அவர் பிரசங்கம் தேவ ராஜ்யத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறதா, இல்ல உலக ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துதா? முடிவு பண்ணு. நீ பிரசங்கம் பண்றவன் 1000 பேர் இருப்பான், 10,000 பேர் இருப்பான். நிறைய பேர் என்கிட்ட ஒரு ஆள் கேள்வி கேக்குது, செழிப்பை பத்தி பிரசங்கம் பண்ற போதகர்கள் இருக்கிறதுனால தானே இவங்கெல்லாம். ஆமா, வசனம் சொல்றதுல இயேசு கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி வருமா, விதவிதமா பேசிட்டு உன்னை வஞ்சனைக்குள்ள கொண்டு வருவான். எச்சரிக்கையாக நீ எச்சரிக்கையாக. நான் நடக்கும் போது முன்னாடி ஒரு பெரிய அகாத பாதாளம் போல பெரிய குழி இருக்குது அப்படின்னா நான் தான் விலகி போனோம். இல்ல, இதை குழியை உண்டாக்கினவர் காணாரோ, அவர் மூட மாட்டாரோ, அந்த கேள்வி கேட்கறதுக்கு உடனடியா உண்டு. அது இருக்கும். கள்ள தீர்க்கதரிசி இருப்பான், கள்ள போதகன் இருப்பான். அவன் கள்ளத்தனமா தான் தீர்க்கதரிசனம் சொல்றான், உனக்கு தெரியும். தெரிஞ்சு நீ அவன் பின்னாடி போனா அவன் எங்க போறானோ அவன் பின்னாடி நீயும் போயிருவான். அவன் இந்த ஆவி உள்ளவன் நீ சோதிக்கணும். பிரசங்கம் கேட்கிற நாம், அவர் எவ்வளவு இருக்கட்டும், உலகத்திலே பெரிய பிரசங்கியாரா இருக்கட்டும், அந்த பிரசங்கத்துல தேவ ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறாரா நம்மை, அந்த பிரசங்கம் தான் சத்தியம். ஒரே செழிப்பு. இங்கிலீஷ்ல ப்ராஸ்பரிட்டி, எல்லாம் செழிப்பு தான். ஒரு இடமும் கல்லோ முள்ளோ வனாந்தரமோ ஒண்ணும் இல்லை. ஆக்கிறா முழு சுத்தி இல்லையா? வேற மாதிரி பிரசங்கம், தீர்க்க தரிசனம், பயங்கர தீர்க்க தரிசனம். இந்த ஆண்டுல ஆரம்பத்துல பயங்கர தீர்க்க தரிசனம் 5 மாசம் நடக்குது. படாத பாடுபடுறாங்க. சரி, தீர்க்க தரிசனம் பயங்கரமா இருக்கு. இப்படி இருக்கும், இப்படி நடக்கும், எப்படி நடக்குது. நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற ஒரு பிரசங்கம் மட்டும்தான் சத்தியத்தின்படி பேசுகிறது. மீதி எல்லாம் சுயத்துல பேசுறான். ஒன்று பேர் புகழ்ச்சிக்காக பேசுறான், இல்லைன்னா மறுமணம் சம்பாதிக்க பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம தான் விழிப்பா இருக்கணும். நம்ம தான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சத்தியத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வழி நடக்க கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். இந்த ஆவி உள்ளவர்கள் என்று சோதித்து பாருங்கள். யார் யார் எப்படி நடக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறார். இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். இனி வரும், அந்த நாட்கள் வரும். கிறிஸ்து அங்க வந்தது எங்க வீட்டுல தான் இருக்க, லைவ்ல பாருங்க. கிறிஸ்து மாதிரி இப்போ ஒரு
தீர்க்கதரிசிகளும் எழுப்பி இருக்கிறாங்க, கள்ள கிறிஸ்துக்களும் எழுப்பி இருக்கிறார்கள். நம்ம தான் விழிப்பாக்கணும். அங்க வந்துட்டாரு, அந்த ஊர்ல வந்துட்டாருமா. இப்ப நிறைய வீடியோக்கள் பாக்குறீங்களா? இந்த மேகத்துல இயேசுநாதர் படம் மாதிரி அப்படி தோன்ற மாதிரி லைவ்ல காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஜீசஸுடைய நிழல் தெரியுது அப்படிமா. ஜீசஸுடைய நிழல் இல்லப்பா. பழைய பாட்டில் நம்ம படிக்கும் போது வேதபுத்தகம் முழுசும் படிக்கும் போதே தேவதூதன் வந்தாவே அங்க இருக்கிறவங்களா நடுங்கி கிடுங்கி கீழே விழுந்துட்டான். தேவதூதனுக்கு இவன் அவ்வளவு பேர் ஜீசஸை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க பார்க்க ஜீசஸ் பக்கத்துல உட்காந்துருந்தாங்களாம், அவர் கூட்டிட்டு போனாராம், தண்ணியெல்லாம் அள்ளி வீசினாங்களாம். நீங்க என்ன அவ்வளவு பெரியாரா? ஜீசஸ் உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு நீங்க பெரிய பெரியா? கள்ள உபதேசிகள் நம்பி நீ கட்டு போயிடாத. நீங்கெல்லாம் ரத்த சாட்சிகள் இருக்கிறான். இப்ப ஏதோ சமீபத்தில் இந்த வாரத்துல கேள்விப்பட்டேன், சின்ன பிள்ளைகளுக்கும் திருவிருந்து கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு திருவிருந்தம். எனக்கு புரியல. பாட்டு பாடுறத லைவ்ல கேட்கலாம், பிரசங்கம் பண்றத லைவ்ல கேட்கலாம். ஓகே, இங்க நான் திருவிருந்து இங்க எடுத்து நான் தின்னுக்கிறேன், வாயில இப்படி ஊட்டுறேன் அப்படின்னு சொன்னா வாயை பழந்து தின்ன முடியுமா? இங்க இருந்து பிதா குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு இங்க தான் கையாட்ட முடியும். அங்க நீ தண்ணியில முங்கிக்கிறா அப்படின்னு சொன்னா அது ஞானஸ்நானம் ஆயிருமா? சரி, அது கூட போட்டுமே. இப்ப அடுத்ததுக்கு வரேன். ஒருத்தன் இறந்துட்டான், செத்துட்டான். ஒரு வீட்டுல ஒரு ஆள் செத்துச்சு. இப்ப இங்க பாஸ்ட் போன்ல இங்க லைவ்ல ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருந்தாரு. அங்கேயும் ஆண்ட்ராய்டு மொபைல். இப்ப அடக்கம் பண்ணணும். இந்த ஆளுக்கு வந்து அடக்கம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எல்லா கூட்டமும் நடக்கும். அடக்க ஆராதனைக்குள்ள ஆராதனைகள்லாம் நடக்கும். அப்போ எல்லாம் லைவ்ல பண்ணிக்கிட்டே இருந்தார். லைவ்ல பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த இறந்த ஒரு மனுஷனுடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் குழியில வச்சு அவனுக்கு மண்ணுக்கு மண்ணாகும். இதெல்லாம் லைவ்லயே பண்ண முடியுமா? மண்ணுக்கு மண்ணாக நீங்க வீட்டுக்குள்ள வந்து மண்ணுக்கு மண்ணா எப்படி குழியில போடுற மண்ணு எப்படி குழியில விடும்? மீதி எல்லாம் கூட நடத்திடுறப்பா. ஓகே, எல்லாமே லைவ்லயே நடத்திடுறேன்னு வச்சுக்கோ. மண்ணை அள்ளி அந்த குழியில எப்படி நீ போடுவ? அண்டையில அறிவு இருக்கா என்னன்னு தெரியும். போற போக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்குற அளவுக்கு நான் பார்க்கல. பார்த்துட்டு சொந்தவங்க மூலமா சொல்றேன், நான் பார்க்கல, கேள்விப்பட்டதை சொல்றேன். சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். சிறு பிள்ளைகளுக்கு எப்படி திருவிருந்து கொடுப்பீங்க? எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நாங்க இதை செய்யறோம். சத்தியத்தை விட்டு விலகுறேன்னு அர்த்தம். அப்போ சில உபதேசங்கள்ல ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்பு, ஞானஸ்நானம் எடு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அப்புறம் கீழே இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். 4வது 5வது கீழே சொல்லியிருக்கிறது, அந்யோன்யத்திலும் அப்போஸ்தலத்திலும் ஜெபம் பண்ணுதலும் 7 உபதேசத்தை தெளிவாக சொல்லி கொடுத்திருக்காங்க அப்போஸ்தலர்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கு. ஞானம் வந்த பிறகு எடுக்கிறது ஞானஸ்நானம், ஞானம் வந்த பிறகு எடுக்கிறது ஞானஸ்நானம், அதுக்கு பின்னாடி எடுக்கிறது தான் ராபோஜனம், உண்மையான ராபோஜனம். அது சிலர் கால்களுக்கு எடுப்பாங்க, சிலர் ராத்திரியில் எடுப்பாங்க. பவுல் அழகா சொல்றார், நீ கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திரு, நீ அந்த உபதேசத்தில் நிலைத்திரு. அவர் புதுசா ஒன்று சொல்றாங்க, அதுக்குள்ள போயிடாத, நூதனமா இருக்கு நினைச்சிட்டு போயிடாத. சத்தியத்தை அறிந்து மேற்பட்ட படிகளில் ஏற வேண்டுமே தவிர சத்தியத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது.
சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு நமக்கு சத்தியத்தின் மேல உள்ள விருப்பத்தை தான் கேட்டு அப்படி நடக்க முடியும். நம்மளே டவுன்ல போயிட்டு இருக்கோம், இறங்கி போகணும்னு நினைக்கிறோம். மேல போயிட்டு இருந்தாலும் இது இப்படியாம கேட்டு கேட்டு குழந்தைக்கு நினைச்சு கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்ப இறங்கிட்ட நீ மூழ்கிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும், தெளிச்சு எடுக்கக்கூடாது. தெளிச்சு எடுக்கிறது பைபிள்ல எங்கேயும் சொல்லல. அது தெரியும், தெரிஞ்சு நீ பின்வாங்கி போகிற, நீ அந்த ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி போகிறன்னா சத்தியத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். சத்தியத்துக்கு செவி கொடுக்காத நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். விதவிதமாய் பேசுகிற, ஊழியம் செய்கிற, மக்களை வஞ்சிக்கிறவருடைய அந்த லோகத்துக்குள் வந்திருக்கிறோம். எது சத்தியம், எது உண்மை என்று நாம் வேதத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாஸ்டர் சொல்றாரு இப்படி, அந்த பாஸ்டர் சொல்றாரு அப்படி, 1008 வழியை சொல்லுவாங்க. ஆனா இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். கையில் இருக்கிற வேத புத்தகம் இது தெளிவான வார்த்தை நமக்கு சொல்கிறது, போதிக்கிறது. ஒருவன் அதை கேட்டு அதன்படி நடந்தால் நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஏசாயா 26:2 சொல்லுகிறது, சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசலை திறவுங்கள். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி கண்டவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. எப்படினாலும் பிரசங்கம் பண்ணி போக முடியாது. எந்த கூட்டத்துக்காவது போய் போக முடியாது. சத்தியத்தின்படி நடந்தால் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். சத்திய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். சத்தியத்தின்படி நடந்தால் தான் ஆசீர்வாதமா வர முடியும், செழிப்பா வர முடியும், பாடுபட்டாதான் பலன் அனுபவிக்க முடியும். சத்தியத்துக்கே கேட்கறதுக்கு மனம் இல்லை, அதுக்கு செவி அடைக்கப்படுது. டிவி சேனல் மாத்திடுற, யூடியூப் வேற வேற மாத்திடுற, பேஸ்புக்ல ஓடிக்கிட்டு வேற மாத்திடுற. சத்தியத்தை கேட்கறதுக்கு மனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு திருந்துறதுக்கு மனம் இல்லை. எங்கேயாவது ஆசீர்வாதமா கிடைக்குமா? இந்தியாவிலே ரொம்ப கேரளா மாநிலம் ரொம்ப செழிப்பான ஒரு தேசம். எனக்கு கேரளாவில் இருக்கணும் ரொம்ப விருப்பம். ஆனா இந்த கேரளாவில் வர்ற ஒவ்வொரு அழிவையும் பார்க்கும்போது என்னதான் செழிப்பா இருந்தாலும் நம்ம இருக்கிற பூமி போதும். அது பார்வைக்கு செழிப்பா இருக்கு. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2 வருஷம் முன்னாடி தான் எல்லாமே கரைச்சி பெரிய பெரிய பில்டிங். ஐயோ, பார்க்கறதுக்கு பரிதாபமான நிலைமை. எந்த பக்கத்திலிருந்தாலும் தண்ணி எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அழிவு, அப்படி ஒரு அழிவு. செழிப்பாக்கியா அழிவு கூட இருக்கு. கவனம். வனாந்திரமா இருந்தாலும் ஆகாருடைய பிள்ளைக்கு தண்ணி கொடுத்த மாதிரி அவங்க அவருக்கு ஒரு தரவை திறக்கிறதுக்கு அவர் ஆயுதமா இருக்கிறாரு. ஆனா நீ உன்னுடைய கண்கள் எல்லாம் லோத்துவின் கண்களை போல செழிப்பை பார்த்து கொண்டிருந்தா அக்கடி இறங்கிடும். கவனம். ஆண்டவர் சொல்லும் போது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. லோத்து நான் போறேன், நான் பிரிஞ்சுவோன்னு சொன்ன உடனே கண்களை ஏறிட்டு பார்த்தான். அதாவது செழிப்பா கொடுப்பார். போ. 4 நாள் முடியாத செழிப்பல வனாந்திரத்துல இருந்து அவன மழை பெஞ்சாவது உனக்கு தேவன் ஆகாரத்தை போஷிப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வனாந்திரமும் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஆனா செழிப்பை நோக்கி போய் உட்கார்ந்துட்டேன்னா நீ செழிச்சா போன. செழிப்பான பிரசங்கத்தை கேட்டு உன்னுடைய ஆத்மா அழிச்சாங்க. சத்தியத்தை கைக்கொள்ளும் போது கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், வேதனை வரும், துக்கம் வரும், கண்ணீர் வரும், ஆகாரம் இல்லாத குறைவு வரலாம், உடல் நலத்தில் கேடு வரலாம், கண்ணீரான வாழ்க்கையா இருக்கலாம், கவலையான வாழ்க்கையா இருக்கலாம். அதுக்குதான் இயேசு வெளிப்படுத்தல தம்முடைய தூதனை கொண்டு சொல்லியிருக்கிறார், நீ வரப்போகிற நித்தியத்துல கண்ணீர் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, என்றென்றும் பேரானந்தம். அல்லேலூயா. பிரயாணம் போகும்போது பேக்கெல்லாம் தூக்கணும், குடும்பத்தை கூட்டிட்டு போனோம், மிகுந்த கஷ்டம், வேதனை. ஆனா அந்த இடத்துக்கு போன பிறகு இளைப்பாறுதல். இது போலதான் தேவராட்சியம். இந்த உலகத்துல எல்லாம் கஷ்டமும் பாடும் நஷ்டம்
உத்தமமா வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானதை செய்து அதுபடி நடந்துட்டோம் சொன்னா நித்திய ராஜ்யத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். சத்தியத்திற்கு செவி கொடுப்போம், நித்தியத்துல போய் சேருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கொடுக்கலாம், அப்படி செய்யலாம், எல்லாம் கேட்டு 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 கடைசியில நரகத்துக்கு போவதை பார்க்கிறோம். ரொம்ப அடக்க ஒடுக்கமா வாழ்ந்து தேவனுக்கு பயந்து ரொம்ப ஆட்டம் போடாம அமைதியா பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற பாதையில நம்ம ஓடணும்னு சொன்னா நித்திய ராஜ்யத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படினாலும் தேவனுடைய பிள்ளைகளே கவனமாய் இருப்போம். கல்லர்கள் பரவி இருக்கிறார்கள், அப்படினாலும் விழிப்பாய் இருப்போம். அங்கே வசனத்திலே நாம் வாசித்தது போல மன தெளிவுள்ளவனாயிரு. என்ன சத்தியத்தை பேசுகிறார்கள் என்று சொல்லி ஒன்று மன தெளிவு வேணும், ரெண்டு கற்றுக்கொண்ட விஷயத்துல நிலைத்திருக்க வேண்டும். ரெண்டு காரியங்கள் நமக்குள்ள வேணும். ஒண்ணு மன தெளிவு, சத்தியத்தின்படிதான் நடக்கிறோமா, அவர் சத்தியத்தை போதிக்கிறாரா என்கிற மன தெளிவு நமக்கு வேணும். இன்னொன்று கற்றுக்கொண்ட உபதேசத்துல நாம் நிலைத்திருப்போமானா மேலும் மேலும் வளர்ந்து நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரை வாஞ்சையை தீரும் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின்
கர்த்தர் தந்தவரான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாக பேசுகிற ஆண்டவரே தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாட்கள் கல்லறுத்தவர்கள் எழுப்பி அநேகர் வஞ்சிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்களே, அவருடைய கையில் இருக்கிற மக்களை கர்த்தர் விடுவிப்பீராக. அவருடைய கருத்திலிருந்து கர்த்தர் மக்களை விடுவிப்பீராக. அவருடைய ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவரே எச்சரிக்கையோடு இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். கள்ள உபதேசத்துக்கும் கள்ள கிறிஸ்துவுக்கும் தங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தப்பு வைத்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களில் சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் ஆண்டவரே சத்திய வசனங்களை மக்களோடு கூட ஆண்டவரே கர்த்தர் பேசும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவாலயம் அப்படி செய்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிட்டே கர்த்தர் ஒப்புக்கொள்கிறோம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருடைய கர்த்தர் ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர் அவர்கள் ஒருவரை ஆசீர்வதிக்கிறார். நித்திய ஜீவன் என்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் அதற்காக ஆயத்தப்படுவதாக மாறுவதற்கு கர்த்தர் நாம் உதவி செய்வதற்காக சொல்லிக்கிறோம். தாழ்த்து ஒப்புக்கொள்கிறோம். எல்லாவற்றையும் நம்மை தொடர்ந்து கொண்டிருத்துக் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் பெற்றவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும்